என்னென்னா நீங்கள் ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடோ அல்லாட்டில் ஒரு ஒரு வியாபார ஸ்தலமோ அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய கொமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஏதாவது செய்ய போகிறீங்களா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? முதலாவது வந்து ஒரு பில்டர்கிட்ட போவீங்க அல்லது ஒரு டிசைனர்கிட்ட போவீங்க. ஹூமேவர் நீங்கள் யார்கிட்ட போனாலும் நீங்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களோட பட்ஜெட் வந்து எவ்வளவுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறீங்க, உங்களோட பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளவு. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவை. ரெண்டே முறைக்கா வடிவாக டிஃபைன் பண்ணுங்க. அதாவது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போக முதல் நீங்கள் ரெண்டையும் வடிவாக டிஃபைன் பண்ணுங்க. இப்போ பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து ஒரேடியாக லம்சமாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வராது. ஆனால் ப்ராஜெக்ட் டியூரேஷன் முடியேக்க நீங்கள் அவ்வளோ பட்ஜெட் செலவழிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கடைசியாக வந்து பில்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கடைசியாக வர அவுட்புட் உங்களோட தேவையை சர்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் முடியாது முதல்ல பிளான் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்றதை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி. ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் அது வேறு கேட்டகரிக்கு வரும். ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிக்யர்மெண்ட்டை சரியாக கேட்டலாக் பண்ணணும். அது மிக முக்கியம். மற்றது வந்து உங்களோட பட்ஜெட் வந்து உங்களால் எவ்வளவு ஈல் பண்ண இயலும். வீடு கட்டி முடிஞ்சது பிறகு நீங்கள் உங்களால் செலுத்த முடியாத ஒரு கடனுக்குள்ளே போகாமல் நீங்கள் ஒரு எக்கனாமிக்கலாக உங்களோட தேவைகளை வந்து சரியாக சர்வ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியண்ட்டான உங்களோட பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி பில் பண்ணக்கூடிய ஒரு 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 அவுட்கம்முக்குள்ளே வாங்கும். ஸோ நீங்கள் லாவிஷாக வந்து முதல்லையே பிளான் பண்ணினீங்களா இருந்தால் கடைசியாக பில் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட லோன், பேங்க் லோன், அது அந்த பிரச்சனைகள், நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தலைவலியில் முடியும். ஸோ முதலாவது வந்து உங்களோட தேவையை ஃபர்ஸ்ட் அக்யூரேட்டாக டிஃபைன் பண்ணுங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும். உதாரணமாக வந்து உங்கள்கிட்ட வந்து வயசு கூடினாக்கள் இருப்பினம், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா மாமி என்று சொல்லி உங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் இருப்பினம். அவைக்கு பொதுவாக வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு கொஞ்சம் வசதியான ஒரு ஸ்பேசியஸான ரூம் ஒன்று தேவைப்படும். இரண்டாவே வீல் சேரில் மூவ் பண்ணுறார்கள் இருப்பினம். மற்றது வந்து இப்போ அப்பா அம்மாண்டா ஒரே ரூமில் நீங்கள் தங்க வைக்க வேண்டிய தேவை இருக்கலாம். ஆகவே ஒரு அட்டாச் பாத்ரூமோட 2 பெட் செப்பரேட்டாக போடக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ரூம் ஒன்று உங்களோட பேரண்ட்ஸுக்கோ உங்களோட மாமா மாமிக்கோ ரெடி பண்ணுவோம். அது உண்டு. ரெண்டாவது உங்களோட சில்ட்ரனுக்கு வந்து கூட எத்தனை சில்ட்ரன் இருக்கிற பாருங்க. 2 பேருண்டா ஒரு வளர்ந்தாக்கலண்டா அவைக்கு தனித்தனி ரூம் கொடுக்க வேணும் கட்டாயம். ஆனால் அவைக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தேவையாக இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டோடையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமை ரெடி பண்ணுவோம். ஸோ அது பொதுவாக பார்த்தீங்களா இருந்தால் இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான ரூம்ஸோட எண்ணிக்கை. இதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது யாரும் கெஸ்ட் வருவினமெண்டா உங்களோட அது எல்லாருக்கும் தேவைப்படும் மட்டும் இல்லை. வீட்டில் வந்து கெஸ்ட்டை தங்க வைக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து எல்லா ஃபேமிலி செட்டப்புக்கும் தேவைப்படாது, சிலருக்காக தேவைப்படும். ஸோ அப்படி என்ன நீங்கள் ஒரு கெஸ்ட் ரூம், சிலர் வந்து 2 கெஸ்ட் ரூம் கேட்பினேன். ஸோ கெஸ்ட் ரூமுக்கும் பொதுவாக பாருங்க அட்டாச் பாத்ரூம் இருக்கணும் கட்டாயம். கெஸ்ட் ரூமுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளாலேயும் ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும், வெளியிலேருந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். இது ஜென்ரலான ஒரு லேஅவுட், ஜென்ரலான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பற்றி கேட்கும். அடுத்ததாக இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு வரையக்க உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 4 பெட்ரூம் ஹவுஸ் தாராளமாக போதுமாக இருக்குது. கெஸ்ட் ரூமை விட்டு இப்படி உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இதை சாட்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி வரும். அடுத்ததாக சிலர் கேட்பினம் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரோ 2 ஸ்டோரி ஹவுஸு இப்போ G+1 போக போகிறீங்களா, மாடி வீடு போக போகிறீங்களா, அந்த விஷயத்தை வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து உங்களோட லேண்டோட சைஸ். இப்போ கட்டாயம் ஒரு ஏர்பன் ஏரியாவோ ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா இல்லாத, உதாரணமாக ஒரு வில்லேஜ் சைட்டில் வந்து நீங்கள் 2 ஸ்டோரிக்கு போகிறதுன்றது வந்து அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமெண்டா அது ஒரு ஓப்பன் டெரஸ் அல்லது ஓப்பன் டு ஸ்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு தேவையாண்டா மட்டும் நீங்கள் போகும். இது நாங்கள் கதைக்கிறது வந்து எக்கனாமிக்கலாக நீங்கள் வீட்டை பிளான் பண்ணுறதுக்கு, சரிதானே? அதர்வைஸ் உங்களுக்கு அப்படியான எந்த ஒரு 2 ஸ்டோரிக்கு நீங்கள் லேண்ட் சைஸ் இனஃபாக இருக்க 2 ஸ்டோரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்டா, இந்த நீங்கள் வந்து உங்களோட செலவழிக்கிறத வந்து எஃபிஷியண்ட்டாக செலவழிக்கிறதுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் இதெல்லாம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃபைனான்சியலாக எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லையண்டா நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து அது வேறு கேட்டகரி,
ஸோ நான் சொல்கிறது ஒரு எக்கனாமிக்கல் கேட்டகரி. இங்கே தேவையில்லாமல் உங்களோட பணத்தை வீண் செய்ய விருப்பம் இல்லை, உங்களுக்கு தேவையானதை மட்டும் பில் பண்ண போகிறீங்களா மட்டும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இது ஒரு கேட்டகரிக்கே சொல்லிட்டேன். மற்றது கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போ க்ளோஸ் கிச்சனா ஓப்பன் கிச்சனா அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். அதாவது வந்து உங்களுடைய ஃபேமிலியின் குக்கிங் ஹேபிட்ஸை பொறுத்தது. மற்றது இதுக்கு முதல் நீங்கள் வாழ்ந்த வீட்டில் இருக்கிற அனுபவத்தை பொறுத்தது. கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ஓப்பன் கிச்சனுக்கு க்ளோஸ் கிச்சனுக்கு போகிறதுன்றது வந்து எதுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சரிதானே? கிச்சனையும் டைனிங்கையும் சேர்த்து க்ளோஸ்ட் ஆக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். அல்லது கிச்சனை ஃபுல்லாகவே நீங்கள் உங்களோட வீட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக ஃபுல்லி ஓப்பனாக வைக்கலாம். அல்லது கிச்சனை தனியாக ஐசோலேட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டு டைனிங்கையும் கிச்சனையும் நீங்கள் டைனிங்கையும் லிவிங் ஸ்பேஸையும் கனெக்ட் பண்ணி விடலாம். இப்படி கேட்டகரிக்கில் நீங்கள் அதையும் கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலின்ற பாஸ் கல்ச்சர், அதே மாதிரி அவைன்ற குக்கிங் ஸ்டைல் அதுகளை பொறுத்து தான் இதெல்லாம் வித்தியாசப்படும். இப்போ ஃபாரினில் இருந்து வந்து வாராக்கள் இங்கே கூடுதலாக ஓப்பன் கிச்சன் கேட்பேன். மெயினாக அங்கே வந்து அவைக்கு யூரோப்பில் இருந்தாக்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வந்து பழகிருக்கு. உதாரணமாக நீங்கள் ஓப்பன் கிச்சன் வச்சிங்கன்னா உங்களுக்கு சமைக்கல வந்து அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக போகும். சரிதானே? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் சமைச்சு கொண்டே நீங்கள் ஹோலில் இருக்கிறார்களோ டிஸ்கஸ் பண்ணி சமைக்க வேணும், அப்படியான ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு வரையக்க நீங்கள் வந்து ஓப்பன் கிச்சனுக்கு போகலாம். ஸோ அது உங்களுடைய அதன் ஃபேமிலி கல்ச்சரை பொறுத்தது. அடுத்தது வந்து வாஷ்ரூம்ஸ், பாத்ரூம்ஸ். இதுக்குள்ள வந்தீங்களா என்றால் அதுலேயும் நிறைய டைப்பில் நீங்கள் செய்யலாம். வீடு தானே. ஸோ வீட்டு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்றால் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் என்றால் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஷவர் ஏரியா, கொமட் எல்லாம் வந்து ஒரே பாத்ரூமுக்குள்ளே வரும், எல்லாமே ஒன்றாக வரும். அதை நீங்கள் வந்து உங்களோட ஷவர் ஏரியாவையும் உங்களோட வாட்டர் க்ளாசட் ஏரியாவையும் பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் கனெக்டடாக இருக்குன்னு ரெண்டு உள்ளது. சரிதான்? ஏனெண்டா அது வந்து ட்ரை ஏரியாவாகவும் வெட் ஏரியாவாகவும் நீங்கள் பிரித்து கொள்ளலாம். அப்போ இந்த பார்ட்டிஷன் போடுறதால அது பிரித்து உங்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொன்று, இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டாய்லெட், காமன் டாய்லெட் தான் நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு பாத்ரூம் வைக்கிறீங்களா, ஒரே டைமில் வந்து நீங்கள் வாட்டர் க்ளோசட்டையும் பயன்படுத்த முடியாது, ஷவர் ஏரியாவையும் பயன்படுத்த முடியாது ஒரே டைமில் ரெண்டு பேர். இப்போ சின்னாக்கள் இருக்கிற வீடுண்டா, உங்களுக்கு சில்ட்ரன் இருக்கணுமெண்டா, ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு போகிற டைம், நீங்கள் இன்னொரு ஆள் டாய்லெட்டுக்கு போகிற டைம், ஒரே டைமில் நீங்கள் ரெண்டும் பயன்படுத்த முடியாமல் வரும். ஸோ இது ஒரு கன்ஜெஷனை தேவையில்லாமல் கொண்டு வரும் ஒரு வீட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ காமன் பாத்ரூமை வேணுமெண்டா நீங்கள் செப்பரேட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அதாவது வந்து ஷவர் ஏரியாவை செப்பரேட் ஆகும், உங்களோட வாட்டர் க்ளாசட் ஏரியாவை செப்பரேட் ஆகும். காமன் பாத்ரூமை வைக்கிறது உங்களோட பாத்ரூமை கூட எஃபிஷியண்டாக பயன்படுத்துறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரூம்ஸுக்கு கொடுக்குற அட்டாச் பாத்ரூமை நீங்கள் வந்து ஃபுல் செட்டாக தான் வைக்க வேணும். சரிதானே? ரைட். அடுத்தது இதை பற்றின டீட்டெயிலான டிஸ்கஷனை நான் ஒவ்வொரு இப்போ கிச்சனை பற்றியோ அல்லது உங்களோட பாத்ரூம்ஸை பற்றியோ அல்லது போனால் உங்களோட வீட்டின் லே அவுட்ஸை பற்றின டீட்டெயிலான டிஸ்கஷன் ஒவ்வொரு வீடியோவில் பிறகு பார்ப்போம். சரிதானே? ரைட். இது ஒரு காமனான ஒரு வியூ ஒன்று கூட தந்துருக்கிறேன். வீட்டின் அரேஞ்ச்மெண்ட், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தேவையான வீட்டின் அரேஞ்ச்மெண்ட் இவ்வளோ தான் தேவைப்படும். அடுத்த கேட்டகரிக்கு, அடுத்த டிஸ்கஷனுக்கு நாங்கள் போகணும். ஃபைனான்ஷியலி நீங்கள் இந்த ஃபினிஷர்ஸ் எப்படி கெடுக்க போகிறீங்க, உங்களுக்கு எது எக்ஸ்பென்சிவானது, எது சீப்பானது, எது வந்து உங்களுக்கு வந்து கூடுதலான காலம் ரிலையபிளாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதை இன்னொரு வீடியோவில் டிஸ்கஷனாக பார்ப்போம். சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். உதாரணமாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஃப்ளோ ஃபினிஷர்ஸுக்கு போகிறீங்களாக இருந்தால் கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிதானே? இப்போ நீங்கள் எங்களோட ஜஃப்னாவை பொறுத்தவரையில் கூட கூடுதலானாக்கள் டைல்ஸுக்கு போயிடும். அது நல்ல செலெக்ஷன் தான். ஏனென்றால் டைல்ஸ் ஈஸி டு மெயின்டைன், நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது, சரியான விதத்தில் அந்த வேலையை செய்யலாம். அதே மாதிரி நிறைய வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போகலாம், டெராசோவுக்கு போகலாம், ஃப்ளோரிங்குக்கு போகலாம், டைட்டேனியம் ஃப்ளோரிங்குக்கு போகலாம், வுடன் ஃப்ளோரிங்குக்கு போகலாம், கிரனைட் ஃப்ளோரிங்குக்கு போகலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக நிறைய ஆப்ஷன்ஸ் புதுசாக வருது. சரிதானே? இப்போ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபினிஷஸுக்கு போக போகிறீங்க, ஃப்ளோ ஃபினிஷஸுக்கு போக போகிறீங்களா இருந்தால் அதிൻ്റെ ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக வடிவாக பாருங்க. ஒன்று வந்து அதிൻ്റെ பட்ஜெட், ரெண்டாவது வந்து அதிൻ്റെ மெயின்டெனன்ஸ் எப்படி வச்சுருக்கணும். ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது சில ஃப்ளோர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா கட் அண்ட் பாலிஷ் பண்ணணும். சில ஃப்ளோர்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா ரீபெயிண்ட் பண்ண வேண்டி வரும். சில ஃப்ளோர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா ரிமூவ் பண்ணியே திருப்பி செய்ய வேண்டி வரும்.
ஸோ அதிൻ്റെ காலம் எவ்வளவு, நீங்கள் எவ்வளோ ஹெவியாக பயன்படுத்த போகிறீங்களா அந்த ஃப்ளோரை என்றதை பொறுத்து உங்களுக்கான ஒரு ஃப்ளோரின் பயன்பாட்டு காலமும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது எப்படி, அந்த விஷயத்தை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது நீங்கள் வந்து இந்த உங்களோட வீடு வந்து என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு வெண்டிலேஷன் வந்து ஆர்டிஃபிஷியலி வெண்டிலேட் பண்ணுறதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, ஆர்டிஃபிஷியலி வெண்டிலேட் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு ஏர் கண்டிஷன் கூட்ட வேண்டிய தேவையை ஒரு வீட்டில் எப்படி குறைக்கலாம். கட்டாயம் இப்போ எல்லோரும் என்ன செய்யணும் என்றால் ஏர் கண்டிஷனை கூட்டினோம் வீட்டில். அது ஏன் அந்த தேவை வருது என்றது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் மாற்றி அதில் தேவைப்பாட்டை குறைக்கலாம். உதாரணமாக ஏர் ஃப்ளோ எந்த திசையிலிருந்து உங்களுக்கு எந்த திசைக்கு காற்று வீசுது உங்களோட காணிக்குள்ளே எந்த அதை நீங்கள் வடிவாக பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் நீங்கள் இந்த கதவு எண்ணல்கள் வைக்கிற லொக்கேஷன்களை எல்லாம் வடிவாக எடுக்க வேணும். அல்லது போனால் உங்களுக்கு கட்டாயம் மெக்கானிக்கல் வெண்டிலேஷன் தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ கட்டாயம் நீங்கள் மெக்கானிக்கல் வெண்டிலேஷனுக்கு போகணுமென்ற அவசியத்தை குறைக்கலாம். ஏனெண்டா இப்போ ஏர் கண்டிஷன் பூட்டினா கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து நேச்சுரல் ஏர் ஃப்ளோவில் வந்து அவ்வளவு தூரம் வருமானு கேட்டால் சொல்லலை, அது இருக்காது. ஏனெண்டா இங்கே வந்து ஜாழ்ப்பாணம் ஹியூமிடிட்டி கூடினா அப்படி உங்களுக்கு எவ்வளோ தான் காற்றடித்தாலும் சில வேளையில் உங்களுக்கு வேர்க்கிறதன் மேல் இருக்குது. யூரோப்பில் இருந்து வாராக்களுக்கு இங்கே வந்து கட்டாயம் ஏர் கண்டிஷன் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கே அங்கே ஹியூமிடிட்டி குறைவாக இருக்குது, இங்கே ஹியூமிடிட்டி கூட. டெம்பரேச்சருக்கு அங்கால ஹியூமிடிட்டி தான் பெரிய ஒரு ஃபங்க்ஷனை செலுத்தும். உங்களோட தன்மையில் வந்து அது பெரிய ஃபங்க்ஷனை கொடுக்கும். எனிவே நீங்கள் வந்து இதை மினிமலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏர் கண்டிஷன் தேவையான டைமை குறைக்கலாம். வீட்டில் எல்லா இடமும் ஏர் கண்டிஷன் போட வேண்டிய தேவையை குறைக்கலாம். பெட்ரூம்ஸுக்கு மட்டும் போட்டிக்கொண்டு நீங்கள் ஹோலை வடிவாக பிளான் பண்ணலாம். பெரிய ஓப்பனிங்ஸை கொடுத்து அந்த விண்ட் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி டிரெக்ஷன்ஸை அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் செய்யலாம். இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக உங்களோட இந்த வீட்டின் ஓரியன்டேஷன் ப்ளஸ் அந்த பிளெண்ட் உங்களோட லேண்ட்ஸ்கேப்போடு அது ஆகிற பிளெண்ட் அது முக்கியம். இப்போ வந்து ஒரு க்ரீன் ஸ்பேசஸை நிறைய நாங்கள் கொண்டு வரணும். எங்களோட வீட்டின் டிசைனுக்கு உள்ள இன்டீரியராக க்ரீன் ஸ்பேசஸை கொண்டு வரலாம், எக்ஸ்டீரியராக கொண்டு வரலாம், ரெண்டும் பிளெண்ட் பண்ணுவோம். அப்படி இது ஒரு டீட்டெயிலான ஆர்கிடெக்சரல் பிரின்சிபல். நாங்கள் இதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். அப்புறம் ஆறுதலாக உதப்பெரிய ஒரு வீடியோன்னு நான் அப்புறம் தரலாம். அடுத்ததாக நீங்கள் இந்த சூஸ் பண்ணுற மெட்டீரியல், இது இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், பிளம்பிங் அப்ளையன்சஸ், இதுகள் கூட நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைஸஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ், மற்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியலின் மெயின்டெனன்ஸ் பீரியட், இதெல்லாம் வந்து மிக முக்கியம். சில வேளைகளில் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவானதுக்கு போனால் நல்லதுன்னு சொல்லி யோசிப்பீங்களா? அதான் அப்படி இல்லை, உண்மை அப்படி இல்லை. மற்றது வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் மெயின்டெனன்ஸுக்கு டிஃபிகல்ட்டியான ப்ரொடக்ட்ஸை வெளிநாடுகள்லேருந்து இங்கே ஒன்று வந்து போடைக்க அதுக்கு ஒருக்கா மெயின்டெனன்ஸ் வந்தாலே அதுன்ற லைஃப் டைம் முடிஞ்ச மாதிரியா போயிடுது. சில ப்ரொடக்ட்ஸ் நான் அப்படி பார்த்துருக்குறேன். ஏன்னா இப்போ உதாரணமாக சில எல்இடி லைட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் நிறைய லக்ஸரி வீடுகள் கட்டியிருக்கிறோம். அப்போ எல்இடி லைட்டிங் சிஸ்டம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவீங்க. இங்கே நாங்கள் இன்ஸ்டாலேஷன் செய்து கொடுப்போம். ஆனால் அது இந்த ஒரு 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 லைட் வந்து வேலை செய்யலைன்னா அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் அவைலபிலிட்டி இருக்கா? சில டைமில் இது நடக்கிறதும். அப்போ அந்த ஹோல் சிஸ்டமே வந்து ஒரு லைட் வேலையாடி அந்த எக்ஸ்பென்சிவான சிஸ்டத்தில் பிரயோசனம் இல்லை. ஆகவே நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற மெட்டீரியல்கள் ஸ்ரீலங்காவில் சோர்ஸ் பண்ணிடலுமா மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்குன்னு பாருங்க. மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்கு அதை ரிப்ளேஸ் பண்ணுற முடியுமா? இதற்காக வடிவாக செக் பண்ணி போட்டு, அது எலக்ட்ரிக்கலுக்கு இல்லை, நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா அப்ளையன்ஸஸுக்கும் பொருந்தும். கிச்சன் அப்ளையன்ஸாக இருக்கலாம், பாத்ரூம் சானிட்டரி அப்ளையன்ஸஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சேம் இஷ்யூ. ஒரு கொமட் சீட் கவர் வந்து பழுதாயிட்டது என்றால் அதை நீங்கள் ஸ்ரீலங்காவில் சோர்ஸ் பண்ண மாடல் இல்லை என்றால், ஸ்ரீலங்காவில் வந்து உங்களுக்கு லோக்கலாக சேல்ஸ்மேன்கிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்ட் என்றால் அந்த கொமட் சீட் கவருடைய டிசைன் வந்து இங்கே பொருந்தாது. நீங்கள் வந்து அது இன்னும் விட எக்ஸ்பென்சிவான ஒரு கொமட்டாக இருந்தாலும் அது ஒன்றுமே செய்யலாது. அப்புறம் கடைசியாக நாங்கள் சீட் கவருக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து அப்படி எல்லாம் செய்திருக்கிறோம். எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவைகள் வேறு. ஆகவே நாங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ எங்களுடைய லோக்கலில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்கள் வீட்டுக்கு கலைக்கிறேன். இது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கொமர்ஷியல் ப்ரொஜெக்ட் என்றாலோ அல்லது போனால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொஜெக்ட் என்றாலும் நீங்கள் இப்படி யோசிக்க தேவையில்லை. நான் இப்போ கதைக்கிறது வீட்டுக்கு.
ஏன்னா அதில் வந்து வேறு பால்கோடர்கள் இருக்கும், அது வேறு பிரச்சனை. இது இப்போ வீட்டுக்கு உங்களோட ஈஸி மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் ஒரு பிளம்பரை ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு டெய்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு சோர்ஸ் பண்ணுறதுக்கு லோக்கலில் மெட்டீரியல் இருக்க வேணும். அப்படியான மாடலை பாவிங்க, அது உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும், சரிதானே? அடுத்ததாக இந்த ரூஃபிங் மெட்டீரியலுக்கு வருவோம். சிலர் வந்து இப்போ 2 ஆப்ஷன், இதை பற்றி நாங்கள் பிறகு கதை இப்போ மாறுதலாக டீட்டெயிலாக அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு செக்மெண்ட்டாக கொண்டு வருவேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூஃபிங் மெட்டீரியலுக்கு போனீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறது, கிளைண்ட் எல்லாருமே முதல்ல கேட்குறது, நாங்கள் வந்து மேலே ஸ்லாப் போடலாமா அல்லது போனால் நாங்கள் ஒரு ரூஃபுக்கு போகலாமா? அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லாப் போட்டால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்களா இருந்தால், கள்ளன் மேலே இருந்து ஓட்டோ கலட்டி கொண்டுறங்கிற மாதிரி ஸ்லாப்பை உடைச்சு கொண்டு உள்ள வரையலாம். அதை அப்படி வாரதை விட அவன் கதவை என்னால் உடைச்சு கொண்டு வாரது வந்து அவனுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு நாளும் வந்து சேஃப்டி வைஸ் பார்க்கல ஸ்லாப் வந்து சேஃப். 2வது, ஸ்லாப் என்ன செய்யுமாக என்றால் நீங்கள் வந்து நேரடியாக வெயில் பிடிக்கல அதுன்ற டெம்பரேச்சர் டக்குன்னு கூடும், ஏன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும். அந்த சர்ஃபஸ் வந்து காங்கிரீட் சர்ஃபஸ். ஆகவே அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா திருப்பி வந்து மேலால் ஒரு கிளே டைலிங் ஒன்று கொடுக்குறது நல்லது. கிளே டைலிங்னா டெரகோட்டா டைலிங், அதுக்கு மேலே நீங்கள் நடக்கலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது என்ன இன்சுலேஷன் இருக்கும், அது ஒரு கிளே மெட்டீரியல் என்றாலும் இன்சுலேஷன் ஒன்று இருக்கும். அதை செய்தால் நீங்கள் வந்து ஸ்லாப் ஹீட் ஆகி உங்களுக்கு அந்த கண்டக்டிவிட்டி அலகுகளை உங்களோட வீட்டுக்குள்ள ஹீட் வர அளவை குறைக்கலாம். சரியோ? ஆகவே இப்போ நீங்கள் ஸ்லாப்போட காஸ்ட்டோட திருப்பி நீங்கள் டெரகோட்டா ப்ரூஃபிங் டைலிங் போய்க்கணும், உங்களுக்கு அந்த காஸ்ட் வரும். அதை விட வாட்டர் ப்ரூஃபிங் வடிவாக செய்யணும். லாங் டேர்முக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் சரியாக ஒரு கரண்டியோடு நீங்கள் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் டெரகோட்டா டைலிங்கு போகணும். அந்த காஸ்ட் எட் ஆகும் நீங்கள் ஸ்லாப் போட்டிங்களா இருந்தால். ரூஃபுக்கு வந்தீங்களேண்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரூஃபுக்கு வந்தீங்களா இருந்தால் நீங்கள் நல்ல கிளே டைல் ரூஃப் ஒன்றை செய்தீங்களாண்டா அதாவது கீழே உங்களுக்கு அதில் வெக்க வராது, ஹீட் வராது, கண்டக்டிவிட்டியாக கீழே உங்களுக்கு ஹீட் வராது. மற்றது வந்து அதுக்கு இடையிலையும் வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஓடுகளுக்கு இடையிலையும் ஏர் டைட் இல்லை, ஸோ அதுக்குள்ளேயும் வந்து ஏர் ஃப்ளோ இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, நீங்கள் சீலிங் அடிக்கணும். இப்போ ஒரு சீலிங் கன டைப் இருக்குது, கன மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னொரு வீடியோவில். சீலிங் வந்து உங்களுக்கு ரூஃபிங் கிளே டைல் ரூஃபிங்கு போனீங்கன்னா அது வந்து நீங்கள் எக்ஸ்போஸ்ட் ராஃப்டர் சீலிங் டைப்போ அல்லது ஃப்ளாட் சீலிங்கோ அல்லது ஸ்லோப்பிங் சீலிங்கோ ஏதோ ஒரு ஜியோமெட்ரியில் நீங்கள் சீலிங் அடிக்க வேண்டியதான் வரும். அது என்னென்றால் அது வந்து மேலே வந்து சீலிங் அடிக்க இல்லைன்னா உங்களுக்கு மேலே பூச்சிகள் கரப்பான் பூச்சியாக இருக்கலாம், அதுகள் எல்லாம் பல்லி அது இதெல்லாம் வந்து ஓடி திரியும், அது கீழே விடும் ஓட்டுக்குரியன்னா அந்த பிரச்சனை வரும். அதை அவாய்ட் பண்ணுறது கட்டாயம் சீலிங் அடிக்க வரும். அடுத்த விஷயம், சீலிங் அடிக்கல நீங்கள் வடிவாக அந்த வெளியிலேருந்து விலங்குகள் நான் சொன்ன மாதிரி இந்த ஓனானுகள் இதுகள் எல்லாம் உள்ளே வந்து வராமல், அணில்கள் உள்ளே வராமல் டைட் பண்ணி சீலிங் அடிக்கவும். சும்மா நாங்கள் சீலிங் அடிக்கிறோம் மண்டு போட்டு இந்த கேப்புகளை வந்து யோசிக்காமல் எல்லா இடமும் அந்த ஓட்டுக்கும் பேலன்ஸ் போட்டுக்க முடியல கேப் வரும், அதை வந்து வடிவாக யோசிக்கணும், அதை எப்படி சீல் பண்ண போகிறீங்கன்னு யோசிக்கணும். அதே மாதிரி வேறு இந்த சீலிங்கள் இந்த ஜாயின்ஸுக்கு இடையில் வர லீவ்ஸை யோசிக்கணும், எல்லாம் யோசித்து பிளான் பண்ணி செய்யணும். ஸோ இதுலேயும் நிறைய டெக்னிக்கல் கிளிச் இருக்குது நாங்கள் சீலிங் அடிக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்து செய்தால் தான் உங்களுக்கு வந்து ஓட்டுக்கூரை வந்து ஃபீஸிபிளாக வரும். ஆனால் வந்து அது உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஹீட் வாரதை சரியாக குறைக்கும் ஓட்டுக்கூரை. ஆனால் ஸ்லெப் போட்டாலும் நீங்கள் டெரகோட்டா டைலிங்கு போனீங்களா இருந்தால் அதுவும் பெருமளவு குறைக்கும். 100% குறைக்க மாட்டில்லை, பெருமளவு குறைக்கும், சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்கும். ஸோ இது இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் டெரகோட்டா டைலிங் போட்டு நீங்கள் ஸ்லெப்பை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அக்சஸ் கொடுத்தீங்களாக இருந்தால் கார்ட் ட்ரைல் பண்ணி நீங்கள் அந்த இடத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளலாம் உங்களோட தேவை. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிஸ்கஷன். இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக டெக்னிக்கல் டீட்டெயிலோட வடிவாக பார்ப்போம். அடுத்த ஹவுஸ் வீட்டின் ஓரியன்டேஷனை பற்றி அது முறுக்க வடிவாக கதைக்கணும். அது வந்து உங்களோட வேர்ட்டிக்கல் பார்ட்டிஷன் வால்ஸ், நீங்கள் அந்த வீட்டுக்கு வெளி சர்ஃபஸுக்கு பயன்படுத்துகிற வேர்ட்டிக்கல் பார்ட்டிஷன் வால்ஸில் டிரெக்ட் சன்லைட்டை வந்து நாங்கள் எப்பவும் அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான்டேஷனை வைக்கணும். அதில் வீட்டின் ஓரியன்டேஷனையும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அப்படின்னா தான் வீட்டுக்குள்ளே ஹீட் வரது குறைவாக இருக்கும், உங்களுக்கு ஏர் கண்டிஷன் பயன்படுத்துகிற தேவை குறைவாக இருக்கும். ஏர் கண்டிஷன் பில் குறைவாக பயன்படுத்தினாலும் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஏர் ஃப்ளோவை நீங்கள் விண்டோ டோர் ஓப்பனிங்களை சரியாக அரேஞ்ச் பண்ணுறதுனூடாகவும் குறைக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயமும் டிஸ்கஷனும் அப்புறம் டீட்டெயிலாக கதைப்போம். ஓகே, இவ்வளோ கதைச்சிட்டோம். நாங்கள் எங்களோட கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம். நாங்கள் வீகான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நான் வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோலேருந்து கிராஜுவேட் ஆகினான். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வேலை செய்திருக்கிறேன். யூரோப்பில் மாஸ்டர் டிகிரி 2 செய்திருக்கிறேன்.
நான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு 75-80 வீட்டுக்கு மேலே கட்டி போட்டோம். எங்களை பற்றி நெகட்டிவான இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஜென்ரலாக எதிர்பார்க்க முடியாது. எங்களோட கிளைண்ட்டே இருந்து நாங்கள் பில் பண்ண எல்லா கிளைண்ட்டும் எங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டில் இருக்கணும். நாங்கள் பில் பண்ணுற எல்லா வீட்டுக்கும் 1 இயர் ஃப்ரீயாக நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம், மெயின்டெனன்ஸ் செய்து கொடுப்போம். அதுக்கு பிறகு என்ன மெயின்டெனன்ஸ் இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம். அதுக்கு பிறகு நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். அதை விட நாங்கள் பில் பண்ணுற எல்லா ஹவுஸும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல்லேருந்து எம்இபியிலேருந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டோட எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் செய்வோம். அதோட எங்களோட கம்பெனியில் வந்து சார்ட்டர்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கணும், சார்ட்டர்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாம் வந்து இங்கே ப்ரொஃபஷனலாக தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்டா, கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் வந்து வெரி ஸ்டாண்டர்ட்.